இதோ பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, கஸ்டமர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இரு, புரியுதா? இப்போ மட்டும் ஊன்னு சொல்லு, வந்தால் அப்படியே மாறிடு. அப்புறம் லோ கிளாஸ் மாதிரி ஆளுங்க வந்தால் அப்படியே பேசி துரத்தி விட்டுரு. தேவையில்லாமல் உள்ளே கூப்பிட்டு வந்து துணியை காட்டுறேன் அதை காட்டுறேன்னு துணியெல்லாம் அழுக்கு பண்ணிகிட்ருக்காது. ஆனால் அவங்களுக்கும் பார்க்கணுன்னு தோணும்ல. போதும் போதும், இங்கே யார் மேனேஜர்? நான் தானே, நான் சொல்கிறத செய், புரியுதா? நீ இப்போ தான் வந்திருக்க. சரி, சாரி. இந்த ஷாப்புக்கு தானே ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பாரு, இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், வா உள்ளே போய் ஒரு கலக்கிடலாம். நான் அடிக்கடி வருவேன், என்னோட அம்மா இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. அப்படின்னா துர்கா இருக்கால, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போய் ஈஸியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் என்ன இருக்குது? சரி சரி, வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். இங்கே நின்று எல்லாத்தையும் பேசிடுவோம் போல். அங்கே பேர் கஸ்டமர் வந்திருக்காங்க. எனக்குன்னா உங்களை பார்த்தா வாங்குற மாதிரி தெரியலையே, எப்படியாச்சும் பேசி அனுப்பிச்சி விட்ரு, சரியா? ஹாய், வெல்கம் டு அவர் ஷாப். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பார்க்குறீங்க? ஹாய், நாங்கள் வெக்கேஷன் போகிற மாதிரி ட்ரெஸ் பார்க்கணும், இருக்கா? ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி அனுப்பு, சொல்லிட்டேன். சாரி, அப்படி எதுவும் இந்த ட்ரெஸ்ஸும் இங்கே இல்லை. ஹே இருக்குமே, என்ன எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? ஹே காயத்ரி. ஹாய். அம்மா, என்ன இவங்க ட்ரெஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க? அவள் இப்போ தான் நியூவாக சேர்ந்துருக்கா, இன்டர்ன். அவளுக்கு சரியா தெரியாது. நீங்கள் வாங்க, உள்ளே வாங்க. என்ன நீ எப்பயும் உங்கள் அம்மா கூட தானே வருவ? இல்லை, அவங்க வீட்டில் இருக்காங்க. ஓ, இவங்களாம் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? இவங்க ஆமாம் ஆமாம், நாங்களாம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொன்னீங்க? அமைதியாக இரு, நம்மளை பற்றி மோஸ்ட்லி வெளில தெரியாமல் இருக்க தான் நல்லது, புரியுதா? அதுக்காக இப்படியா சொல்வீங்க? ரிலேஷன் கூட சொல்லியிருக்கலாம்ல. சரி விடு துர்கா. சரி சரி, உள்ளே போங்க. இவன் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் காமிப்பா. இந்த காயு ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்க கூட பழகுறா? கொஞ்சமாச்சும் அவள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி பழக மாட்டா? அவங்க அம்மா எப்படி பேசுவாங்க? அவங்க அம்மாவுக்கு இது தெரியுமா தெரியாதா? சாரி, எனக்கு சரியா தெரியல, அதனால தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், இப்போ பார்க்கலாம். அட பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு மட்டும் என்ன தெரியுமா? நீங்கள் நியூ தானே. என்ன மாதிரி ட்ரெஸ் பார்க்குறீங்க? அதான் சொன்னமே, வெக்கேஷன் போகிற மாதிரி. எப்படியாப்பட்ட பிளேஸ்க்கு போகிறீங்க? பீச்சுக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு பிளேஸ். பாண்டிச்சேரி போகிறோம். இப்போ மழை வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துலையா? அதனால என்ன, எங்களுக்கு அங்கே போகணும் போல இருந்துச்சு, அதனால தான் அந்த இடத்த சூஸ் பண்ணோம். அப்படின்னா சரி சரி, அது தகுந்த மாதிரி டிஷர்ட் ஃபேன்ஸ் அந்த மாதிரி எதாவது பார்க்குறீங்களா? காமிங்க. இல்லை, நாங்களே போய் பார்த்துக்கிட்டோமா? ஷோர் மேம், நீங்களே போய் பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் ஒன்றா கூப்பிடுங்க. தேங்க்யூ. இங்கே ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும், வாங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோ பாரு, என்னதான் இருந்தாலும் காயத்ரியை தவிர மற்றவங்க எல்லாரும் மேலே கண்ணு வச்சுக்கோ, புரியுதா? ஆனால் அவங்க எல்லாருமே பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. அப்படிதான் தெரியும், ஆனால் அவங்க தான் நிறையா வேலை பார்ப்பாங்க, புரியுதா? சரி சரி சரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொதப்பி வையே, உன்னோட சம்பளத்தில் தான் பிடிப்பேன், பார்த்துக்கோ. எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், வேறு என்ன சொல்கிற? ஹே, யார் இந்த பொண்ணு? அவ பாட்டுக்குள்ள வரா. ஹே, ஒரு நிமிஷம், என்னைய சொல்றீங்க? ஆமா, இங்க ஒன்ன தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? என்னாச்சு? ஹலோ மேம், என்ன வேணும் உங்களுக்கு? அது ஹே, நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. நீ ஃபர்ஸ்ட் இதுக்கு உள்ள வந்த, உன்னை யார் உள்ள விட்டது? ஏன் இதுல என்ன இருக்கு? கடன் ஒன்று இருந்தா உள்ள வரதானே செய்வாங்க. ஓ அப்படியா? இந்த கடைக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, யார் யார் வரணும் யார் யார் வரக்கூடாதுன்னு இருக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா வெளியே போர்டு எழுதி போட்டிருக்க வேண்டியதானே? இதை பாரு, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு வெளில போ. என்ன? ஃபஸ்ட்டு நான் சொல்ல வரதை கேட்குறீங்களா? என்ன கேட்கணும் நான்? உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ இங்கே இருக்கிற பொருளாம் வாங்குற மாதிரியே தெரியல. ஃபஸ்ட்டு கிளம்புறியா? இங்கே இருக்க ஒரு ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன தெரியுமா? அதோட ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹலோ, நீங்கள் என்ன இந்த ஷாப் ஓனரா? ஹே, நான் இந்த ஷாப்புக்கு மேனேஜர். சரி மேம், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், என்ன பார்க்குறீங்க? ஏய், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் என்னை மதி, சரியா? இல்லைன்னா உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். ஹே காவ்யா, நாங்கள் உன்னை உள்ளே தானே வர சொன்னோம், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? வா. உள்ளே தான் வந்தேன், அதுக்குள்ளே இவங்க எதோ பேசிகிட்டு இருந்தாங்களா, அதான் அப்படியே நின்றுட்டேன்.
ஓ, இந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டா? ம், ஆமாம். அது சரி, இன்னைக்கு நல்லா காயத்ரியை ஏமாத்தலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. அதனால் எல்லாரும் கும்பலாக தானே வருவீங்க. வந்து அவளை ஏமாற்றிட்டு போகலான்னு பார்க்குறீங்க என்ன? ஹலோ, நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? பொதுவாக ஒரு கடைக்கு போனால் வாங்க என்ன வேணும்னு தான் கேட்பாங்க. நீங்கள் என்ன இப்படி ஆளை எடை போட்டுட்ருக்கீங்க? அது நார்மலாக ஒரு ஷாப்பில் நடக்கும். இங்கே எல்லாமே காஸ்ட்லி, புரியுதா? ஸோ வாட், அந்த காஸ்ட்லி நாங்களும் காசு கொடுத்து வாங்குவோம். எனக்கு தெரியாதா யார் வாங்குவாங்க வாங்க மாட்டாங்கன்னு? இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் கூட யாரும் இப்படி வெளியில் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. இவ்வளோ திமிரா? ஹே, என்ன எங்களோட ஷாப்புக்குள்ளேயே வந்துட்டு என்னை பற்றி எப்படி பேசுகிறீங்க? நிறுத்துங்க, நீங்களும் ஓனர் இல்லைல்ல. ஸோ வாட், ஓனர் இல்லைன்னா என்ன? நான் தான் மேனேஜர். ஹே லூசி, ஹே ரீத்து, வாங்க மேம் வாங்க. என்ன ரொம்ப நாளா இந்த கடை பக்கம் ஆளையே காணோம். ஹாய் சாந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இதோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி. இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஆமாம், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு உங்கள் அம்மா தான் விஷ் பண்ண சொன்னாங்க. அப்படி ஒரு அம்மா கஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். யூ ஆர் ஸோ கிரேட். அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் சிஸ்டர்ஸ், எனக்கு தெரியுதா, நான் தான் ரேஷ்மா. என்னோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் சாந்தி சிஸ்டர், இப்போ தானே உங்களுக்கும் பர்த்டே முடிஞ்சிச்சு. ரிலேட்டட் விஷஸ் அப்புறமேட் பார்க்கலாம். எல்லாரும் எப்படியும் ஹாப்பியாக இருங்க. அதுவா, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தேன். அதான் நம்ம கடை பக்கம் வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். சரி, நியூவாக ஏதாவது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா? வாங்க, இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருக்கேன் வாங்க. சரி வா. என்ன பார்க்குறீங்க? கஸ்டமர்னால் அப்படி இருக்கணும், வந்துட வேண்டியது. ஏதாச்சும் ஒன்று மாட்டிக்கிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஒரு இழிச்சவாய் கிடச்சா அவளை வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிறது, அதானே? எனக்கு தெரியாதா உங்களை பற்றிலாம்? ஹேய், என்னவோ பண்ணுங்க, எனக்கு மிகப்பெரிய கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். இவளே பார்த்துப்பா எல்லாத்தையும். சாரி மேம், அவங்க எப்பயுமே அப்படி தான். ஸோ அது எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும், ஆனால் அவங்க என்ன எப்படி பேசிகிட்டு இருக்காங்க? கஸ்டமர்னால் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒழுங்காக நல்லா பேசணும். சாரி, அவங்க ஆள் பார்த்து தான் பழகுவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் வாங்க மாட்டீங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு, அதான். ஓ, வாங்கலாமா இல்லையான்னு கடைசியாக தான் தெரியும். உடனே தெரிஞ்சிருமோ என்ன பழக்கமோ? சரி சரி, நீங்கள் அவங்கள நினச்சி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் போங்க, நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்சதை ஷாப்பிங் பண்ணுங்க, போங்க. என்ஜாய் யுவர் ஷாப்பிங். நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. கஸ்டமரை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றது உங்ககிட்ட தான் அவங்க கற்றுக்கணும். தேங்க்யூ மேம், என்னை பற்றி இவ்வளோ நல்ல விதமாக பேசுறதுக்கு. சரி காவியா, வா போகலாம். ஏன் இவ்வளோ லேட் ஆகுனே? அதுவா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வா, சீக்கிரம் ஷாப்பிங் பண்ணிட்டு போய் நல்லா படுத்து சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்ல. ஆமாம் ஆமாம். என்ன ரேத்து மேம், உங்களுக்கு அது பிடிக்கலையா? பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் நல்லா கிளிட்டரிங்காக இருக்க மாதிரி வேணும் ஃபேப்ரிக். ஓ, அவ்வளோதானே? ஹேய், எங்கே இந்த கூட்டம்? அவங்களாம் உள்ள ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க. சரி, சந்தோஷம். கொஞ்சம் ஃப்ரீயாக இவங்களுக்காச்சும் நான் ட்ரெஸ் எல்லாம் காமிப்பேன். இதே மாதிரி கொஞ்சம் அவங்கக்கிட்டையும் பேசலாம்ல. நீ எனக்கு பாடம் எடுக்கிறியா? உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? ரீத்து மேம், இங்கே வாங்க. நீங்கள் ஆக்சுவலாக எதுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்தீங்க? அதுவா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு சின்ன பார்ட்டி, அதுக்கு தான் என்னையும் கூப்பிட்ருக்காங்க. நானும் போகணும்ல, கொஞ்சம் நீட்டாக போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அட அவ்வளோதானே? இதோ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓ அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். இங்கே இருக்கிற ஃபேப்ரிக்ஸ்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்கும், அதிகமாக ஸ்வெட் ஆகாது. அப்படியே ஸ்வெட் ஆனாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மாதிரி கிளாத் தான் அதெல்லாம். செமையாக கூலிங்காக இருக்கும். ஓ அப்படியா? பார்ட்டினாலே கொஞ்சம் கசகசன்னு தானே இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி இதுதான் செட் ஆகும். என்னாச்சு மேம், ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். பார்த்துட்ருங்க, 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். சரி. ஹே காயோ, இங்கே வா ஒரு நிமிஷம். ஏன் என்னாச்சு? இங்கே வான்னு சொல்கிறேன்ல. என்ன மேம், இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் என்னாச்சு மேம்? இல்லை, மோஸ்ட்லி என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் இந்த மாதிரி மாடர்னாக ட்ரெஸ் பண்ண பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும், யாராச்சும் எதோ சொல்லுவாங்களோன்னு.
மேம் யார் என்ன சொன்னா என்ன மேம், உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் போடுறீங்க, அதனால் நீங்கள் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் போடுங்க, யார் என்ன சொன்னா என்ன. அப்படியா? ஆமாம் மேம், இப்போலாம் எவ்வளவோ மாறிட்டாங்க, அதனால் யாரும் எதுவும் தப்பாக தான் நினைக்க மாட்டாங்க. தேங்க்ஸ், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. தேங்க்யூ மேம். என்னாச்சு, எதுக்கு கூப்பிட்டீங்க? அம்மா நீ என்ன இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ தானே இதுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ண போகிற. என்ன இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? ஹலோ, என்ன பேசுகிறீங்க? உன் கூட வந்திருக்கவங்கலாம் பார்த்தாலே தெரியுது சரியான லோ கிளாஸ்னு. நீ எப்படி ஃபஸ்ட்டு இவங்கள மாதிரி ஆளுங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற? அவங்க பேர் நல்லா இன்னைக்கு உன் தலையில் மிளகா அரைக்க போகிறாங்க. உங்கள் அம்மா யாரும் எப்படியேப்பட்ட ஆளுங்க கூட தான் பழகுவாங்க. நீ என்ன அவங்க பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டேற? ஹலோ, இப்போ பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் உங்கள் சொத்தி அழிச்சிட்டு போயிடுவாளுங்க சொல்லிட்டேன். அவங்க யார் தெரியுமா? என்ன உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதுதானே? இதோ பாரு, இந்த மாதிரி ஆளுங்களை லோவாக இருக்கு பாரு, அந்த மாதிரி ஷாப்புக்கு கூப்பிட்டு போ. தேவையில்லாமல் இங்கெல்லாம் கூப்பிட்டு வராத. உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பேடாக ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு, சரியா? லூசி, சரி எனக்கு கூப்பிட்றாங்க, நான் சொன்னதை யோசிச்சு பாரு, புரியுதா? பெரிய இவகிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? சஜஷன் கேட்டனா? இவ ரொம்ப பேசிட்டா, இவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும். இதோ உடனே பண்ணுறாரு. ஆமாம், இந்த துர்கா எங்கே போனோம்? ஹே துர்கா, எங்கே போன? என்னாச்சு, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஹே என்னாச்சு? உன்னை யாராச்சும் எதாவது சொன்னாங்களா? அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, ஏதோ நடந்திருக்கு. மேம் டோட்டலாக பில்லு 50,000 ஆயிடுச்சு மேம். கேஷா கார்டா? கார்டு தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் காயு, இப்போ என்னத்துக்கு பே பண்ண போறியா? நான் சொன்னது கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல நீ. அது ஏன் இஷ்டம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ அனாவசியமாக செலவு பண்ணிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையா? யார் சொன்னா நான் செலவு பண்ணுறேன்னு? இப்போ பே பண்ண போறீங்க, இப்படி இருந்தாலும் இது உங்கள் அப்பாவோட காசு தானே. நான் சொல்கிறேன் மேம். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு. ஏன் மேம், என்னாச்சு? என்ன ஆச்சா? சாரி லூசி, நானும் நீ மாறுவேன் உன்னை வான் பண்ணி விட்டு போனேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட மாறல. நீ கிளம்பலாம். எங்க வீட்டுக்கு. ஆனால் எனக்கு இன்னும் ஒர்க் முடியலையே. இனிமேல் உனக்கு இங்கே வேலையே கிடையாது, கிளம்பு. என்ன? உன்கிட்ட எத்தனை தடவை அட்வைஸ் பண்ணியிருப்பேன், கஸ்டமர் கிட்ட ஸ்வீட்டாக பேசு, நல்லா பேசு, ட்ரெஸ்ஸையோ ஆளையோ பார்த்து பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இவங்களாம் என்ன சாதாரண ஆளு நினச்சிட்டு இருக்கியா? லீஃப் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தெரியும்ல? தெரியுமே, இப்போ கூட ஒரு 6 பசங்க எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுலேருந்து சிவா எனக்கு ஃபோன் பண்ணி கிளின்னு கிளிக்கிறாரு, கஸ்டமர் அப்படி தான் நடத்துவீங்களான்னு. என்ன பார்க்குற, நான் தான் போய் என் அண்ணன்ட்ட போட்டு கொடுத்துட்டு வந்தேன். இவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃப்ஸ், புரியுதா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஒன்றும் சாதாரண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, என்னோட ஃபேமிலிஸ், புரியுதா? இன்னொரு தடவை லுக்கை பார்த்து பேசுகிற வேலை வச்சுக்காத, கிளம்பு. என்ன உங்களுக்கும் போதும், கிளம்பு ஃபஸ்ட்டு. ஆனால் நான் இந்த ஜாபை நம்பி தான் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துருக்கணும். உன்னை நம்பி இந்த கடையை பொறுப்பில் விட்டு போனால் எனக்கு ஃபோன் வருது, இப்போ அதனால் நான் என்னோடய ஒர்க்கை விட்டு இங்கே வர மாதிரி இருக்குது. ப்ளீஸ் மேம், சாரி, ஒரே ஒரு சான்ஸ். என்ன சான்ஸா? எத்தனை தடவை அந்த சான்ஸை கொடுக்கறதுனால தான் நீ திரும்ப இதே தப்பாக பண்ணுற. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளம்பு ஃபஸ்ட்டு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. சரி போகிறேன். பணக்காரங்களை இருந்தால் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்கணும். என்ன? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ கிளம்பு. துர்கா, உன் வேலை தானே? ஆமாம், உங்களை பற்றியும் நீ என்கிட்ட சும்மா தட்டுமா பேசிகிட்டு இருந்தா இப்போ கோவம் வந்துச்சு. ஏன் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல? நானே சமாளிக்கலான்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். நீ அப்போவே சொல்லியிருந்தேன்னா இந்த கடையே வேணான்ட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, சாரி. ஏதோ அவள் எப்பயுமே அப்படி தான், நான் பல தடவை வான் பண்ணேன், ஆனால் அவள் கேட்டுக்கவே இல்லை. சாரி, என்னோட தப்பு தான், நான் அப்போவே ஆளை மாற்றிருக்கணும். இல்லை பரவாயில்ல, விடுங்க. அதனால என்ன? அப்புறம் எப்படியும் நீங்கள் உங்களோட கடைக்கு இன்னொரு மேனேஜர் எடுக்க தானே போகிறீங்க? ஆமாம். அப்போது உங்கள் கூட இருக்காளே இந்த பொண்ணையே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செம்மையாக பேசுகிறா, கஸ்டமரை சூப்பராக கவர் பண்ணுறா. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அந்த பொண்ணு நல்லா பேசுகிறா, நல்லா என்கரேஜ் பண்ணுறா கஸ்டமருக்கு. என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஆள் இவ தான். இவளையே நீங்கள் போடலாம், சூப்பராக பார்த்துப்பா. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலையே. பார்த்தீங்களா, இதான் இவகிட்ட இருக்கிறது. நாங்கள் பாட்டுக்கு உங்கள் விஷயத்தில் முடிவு எடுக்கிறோமேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு தோணுச்சு, ஒரு கஸ்டமராக எங்களுக்கு இவங்க பெஸ்ட்டுன்னு தோணுச்சு, அதனால சொன்னோம். ஐயோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இவ செம்ம ஆள், சூப்பர். ஏன்னா இவகிட்ட வந்துட்டு போகிற கஸ்டமர்லாம் என்கிட்ட நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். இவ தான் இனிமேல் இன்னிலேருந்து இங்கே மேனேஜர். அப்புறம் அடிக்கடி வாங்க, இனிமேல் எதாக இருந்தாலும் என்னோடய ஷாப்க்கே வந்து எடுங்க. கண்டிப்பாக வருவோம்.
உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்க வச்சுருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் எங்கள் ஓனர் பேரை கெடுக்கவே மாட்டேன். சரி துர்கா, பே பண்ணிட்டியா? கார்டு கொடுத்தேன். ஐயோ இல்லை வேண்டாம், உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அது கிஃப்டாக இருக்கட்டும். என்ன விளையாடுறீங்களா? 50,000 ஆச்சு. வேணாம் வேணாம், எதுக்கு? நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டீங்களா, அதுவே போதும். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ப்ளீஸ். இல்லை அது நாங்கள் சொல்கிறோம்ல, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, வேண்டாம். இன்னும் நிறைய பேருக்கு இந்த கடைக்குள்ளே வந்து பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி ஆளுங்களை உள்ளே விடுங்க, அது மட்டும் போதும். கண்டிப்பாக விடுவோம். இனிமேல் நீ தான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும், புரியுதா? தேங்க்யூ மேம், கண்டிப்பாக பார்த்துப்பேன். ஏ மாமா, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? வா போலாம், எல்லாரும் வெளில இருக்காங்க. டேய், நானு குட்டி வராளா இல்லையா? அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியும் அவன் வரமாட்டான்னு, எனக்கு அப்பவே தெரியும். சரி விடு, வா, டைம் ஆகுதுல்ல. போங்கடா, நான் வரல, நான் ஆஃபீஸ்க்கு போறேன். ஐயோ மாமா, ஒழுங்கா வந்துரு. என்னடா நீங்களும் என்ன மதிக்க மாட்டீங்க? நீ நடந்துக்கிறது அப்படி. நான்லாம் வரல. மாமா பிரச்சனை பண்ணாத. பாரு, இப்போ மட்டும் நீ வரல, உன்னை நாங்கள் இன்னும் ஆஃபீஸ்க்கே விட மாட்டோம். அப்புறம் நானும் பார்க்கவே விட மாட்டோம். என்னடா இப்படிலாம் பண்றீங்க? உனக்கெல்லாம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணா புரியாது, இப்படி தான் ஹேண்டில் பண்ணும். இப்போ வரியா என்ன? சரி சரி வரேன்.